தரையில விழக்கூடிய அந்த ரத்தம் திரையில் தெரிக்கின்றது. அதாவது பார்க்கக்கூடியவருடைய மனசுல அது அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. காதை அறுத்து விடுகின்றார், அந்த காது கீழே விழுகின்றது, ரத்தம் சிதறுகின்றது. என்ன சொல்ல வருகின்றார்கள்? வன்மத்தை, வக்கிரமத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, கொலையை, மாபாதகத்தை, கொடுமையை விதைக்கக்கூடிய நிலமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. வீழ்ந்து போய் கிடக்கின்றார்கள் திராவிட கட்சிகள் என்று சொல்கின்றார்களே, இவர்களும் அதற்கு ஆளவட்டம் சுற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அதை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ ஒரு இளைய வயதில் இருந்த ஒரு நபித்தோழர் பதில் காலத்தில் போய் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கின்றார். தாய் என்ன செய்யறாங்க? தன்னுடைய மகன் மார்க்கத்திற்காக வேண்டி சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றார், அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு மன திருப்தியில் செல்கின்றார்களே. அப்படிப்பட்ட ஒரு பெண்களை கொண்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு எவனோ எங்க உள்ளவனோ ஒழுக்கம் கிடையாது, போதையில் தள்ளாடக்கூடிய ஒருவனுக்கு பின்னால் அவன் மீது நான் அவனை பார்க்க வேண்டும், அவன் ஒருத்தரவ நான் பார்த்தா போதும், என்னுடைய வீட்டுக்காரர்கள் விட அவன் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் செல்கின்றது என்று சொன்னால் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சமுதாயம்? இவர்களுக்கு ஈமானிய பாடத்தை, மார்க்க கொள்கை வகுப்பை இவர்களுக்கு எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட சமுதாயம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை அரவணைத்திருக்கக்கூடிய மாதம் ஹஜ்ஜி மாதம். இந்த மாதத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை என்ற ஒரு அழகிய பேருரையிலே ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அலா குல்லு ஷையின் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹத கதமைய மௌதுஊன். அறியாமை காலத்தில் உள்ள அனைத்து பழக்க வழக்கங்களும், மூட பழக்கங்கள் அத்தனையும் என்னுடைய 2 கால்களுக்கு அடியிலே புதைக்கப்பட்டு விட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நம்முடைய ஜமாத் இந்த மாதத்தினுடைய ஒரு செயல் திட்டமாக இறுதி பேருரையை மக்களிடத்தில் கொண்டு செல்கின்றது. அதில் இந்த அம்சத்தை மட்டும் நாம் பார்க்கின்ற போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள காலம் இணை வைப்பு காலம். அதில் பலவிதமான கொடுமைகள் நடந்தன, அநியாயங்கள், அக்கிரமங்கள் அரங்கேறின. அவை எல்லாமே என்னுடைய பாதத்துக்கு அடியில் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம். தனி மனிதனை கடவுளாக ஆக்கக்கூடிய தன்மை. நபிமார்களையே கடவுளாக ஆக்கியிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மிகவும் கொடுமையான அந்த அறியாமையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து கட்டிவிட்டார்கள். இன்று நாமோ நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது, திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய கதாநாயகர்கள் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் ஊடுருவி சென்றிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். இதில் நாம் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை பார்க்கின்ற பொழுது 51 என்று நினைக்கின்றேன். அதில் ஏ என்று வரக்கூடிய ஒரு பிரிவு மக்களிடத்தில் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. ஆனால் சினிமா என்ற பெயரில் அறியாமையை தான் இந்த நாட்டில் பொறுப்பாளர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு ஆர்வம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். சினிமா என்ற அந்த ஒரு திரைப்படம் மக்களிடத்தில் அதனுடைய இடத்தில் அது நிற்காமல், அது ஒட்டுமொத்தமாக கூடாது, ஆனால் அது அதனுடைய இடத்தில் நிற்கவில்லை, அதை தாண்டி நிற்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்குள்ளவர்களெல்லாம் படித்தவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள் என்று சொல்வார்கள். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இவர்களை விட சினிமா பைத்தியங்கள் வேறு யாருமே இருக்க முடியாது என்று நாம் அடித்து சொல்லிவிடலாம். இதே போல் ஆந்திரா, எம்ஜிஆர் என்று ஒரு நடிகர் இருந்தார். அவர் திமுகவிலிருந்து விலகுகின்றார். விலகிய பிறகு
54, அதாவது அந்த அதிமுக அமைக்கப்பட்டு 54 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதில் 30 வருஷத்திற்கு மேலே ஆட்சி செய்தது அவருடைய கட்சி தான். அவரோடு சேர்ந்து நடித்த ஒரு நடிகையும் அவர் இறந்ததற்கு பின்னால் ஒரு 15 வருஷம் என்று நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு இந்த தமிழ்நாட்டில் சினிமா படத்தில் நடித்தவர்கள் நடிகைகள் தான் முன்னணியில் நிற்கின்றார்கள் அரசியலில். அப்போ இந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அறியாமை நிலைமை மேலோங்கி நிற்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆந்திராவில் எடுத்துக்கொண்டால் என்டிஆர், அவரை தேவுடு என்று அழைப்பார்கள், கடவுள். இங்கே தமிழ்நாட்டிலேயும் எம்ஜிஆர் கடவுள் தான். 2 கட்சிக்கும், அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊழலை ஒழிக்க வந்தேன் என்று சொன்னார், அவருடைய ஆட்சியிலையும் ஊழல். அவன் என்ன நிலையில் தமிழகம் இருக்கின்றது? பக்கத்தில் கேரளாவில் பார்க்குறோம், அங்கும் நடிகர்கள் இருக்கின்றார்கள், அங்கு அரசியலில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தவில்லை. மற்ற மாநிலங்களை பார்க்குறோம், இது போன்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்த திரைப்படத்தினுடைய தாக்கம் அதனுடைய சக்திக்கு மீறி, அதனுடைய எல்லையை தாண்டி மக்களிடத்தில் தாக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாமோ எதற்கு என்ன மதிப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த மதிப்பை தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தான் மக்களுக்கு மத்தியில் எதற்கு என்னென்ன ஒரு வரையறை இருக்கின்றதோ அந்த வரையில், மனிதன் என்றால் அந்த வரையில் நிறுத்திக்கிறோம். மனிதனை கடவுளை கொண்டு போய் கடவுளுடைய இடத்தில் கொண்டு போய் வைக்கிறது, அல்லது அல்லாஹ்வை மனிதனுடைய இடத்தில் கொண்டு போய் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு அறியாமை. அதையெல்லாம் தொடச்சி எரிஞ்சு அந்த மக்களை மிக ஒரு சரியான பாதையில் விட்டு சென்றார்கள். இப்போ நாமோ நம்முடைய சமுதாய மக்களையும் அதை போன்று இவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய அந்த தாக்கத்தில் எந்த அளவிற்கு போய் வீழ்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டில் இந்த திரைப்படம் என்பது மக்களை அறியாமையிலே ஆழ்த்தி வைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய நிலைமையும் சொன்னேன், அதில் எம்ஜிஆருடைய தாக்கத்தை குறிப்பிட்டேன், ஆந்திராவில் என்டிஆருடைய தாக்கம். இதனுடைய அந்த தாக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாபர் மஸ்ஜித் உடைக்கப்பட்டதே அதனுடைய பின்னணி என்ன? இன்றைக்கு அதாவது நாம் தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்தில் நடித்த ஒரு நடிகர் ஆட்சிக்கு வந்து விட்டார், அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், திகைத்து போய் நிற்கின்றோம். மத்தியில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றதே அந்த ஆட்சியினுடைய பின்னணி என்ன? அது எப்படி வந்தது? 1987 ராஜீவ் காந்தி ஒரு வேலையை செய்தார். அதாவது தொலைக்காட்சி, மதசார்பற்ற நாட்டில் தொலைக்காட்சியில் ராமாயணத்தை ஒளிபரப்பதற்கு அனுமதிக்கின்றார். அதனுடைய தாக்கம் தான் வளர்ந்து வளர்ந்து வந்து பின்னால் அசோக் சின்ஹால் சொல்கின்றார், நாங்கள் அந்த பாபர் மஸ்ஜிதினுடைய அந்த விவகாரத்தில் மக்களை இந்த பக்கத்தில் கொண்டு வருவதற்கு ஈர்ப்பு சக்தியாக ராமாயணம் இருந்தது, இழுப்பு சக்தியாக ராமாயணம் இருந்தது. மக்கள் அப்படியே சிறைப்பிடித்து வைத்திருந்தது இந்த திரைப்படங்கள். அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான், அதனுடைய வேகம் தான், அதனுடைய முன்னேற்றம் தான் பாபர் மஸ்ஜிதினுடைய இடிப்பு 1992 அது இடிக்கப்படுகின்றது, அதனுடைய இறுதி கட்டம். அதை வைத்து தான் இன்றைக்கு இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் கலகத்தை தூண்டி கலவரத்தை தூண்டி இன்றைக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் திரைப்படம் தான் அதற்கு காரணம். மக்கள் அந்த அளவிற்கு அறியாமையில் வீழ்ந்து போய் இருக்கின்றார்கள். ஒரு திரைப்பட நாயகர் கடந்த காலத்தில் உள்ளது, அவர் பிரச்சாரத்திற்கு வரார். அப்போ நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு பாமர பெண்ணு கேட்குறாங்க, அவர் தான் அந்த படத்தில் குறிப்பு படத்தை சொல்லி அவர் அதில் இறந்து போயிட்டார, இப்போது ஏன் அவர் இங்கே வர்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவிற்கு மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்பதை நாமோ இதில் தெரிந்து கொள்ளலாம். இப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. அப்போ இந்த அளவிற்கு அந்த அறியாமையில் வீற்றிருப்பதற்கு காரணம், விழுந்து கிடப்பதற்கு காரணம் திரைப்படம் ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒட்டுமொத்த திரைப்படமும் அதுதான் விபச்சாரத்திற்கு வித்திடுகின்றது. அவ்வளவு ஆபாசத்தினுடைய களஞ்சியம் அதுதான். இன்றைக்கு அதாவது பெண்கள் கற்பழிக்கப்படுறது, கொலை செய்யப்படுறது, சிறுமிகள் கற்பழிக்கப்படுறது என்று எடுத்துக்கொண்டால் புகைப்பிடிப்பதில் இருந்து
சாராயம் குடிப்பது வரைக்கும் அத்தனை தீமைகள், களவுகள் புது புது விதமாக காட்டுறான். அதையெல்லாம் செயல்ல கொண்டு வர்றான் பார்க்கிறவன். ஏனென்றால் நிஜ வாழ்க்கையில உள்ளதையும் நிழல் வாழ்க்கையில உள்ளதையும் பிரித்து பார்ப்பது கிடையாது. இவர்களுக்கு இந்த திரைப்படங்கள் முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கின்றது. அவ்வளவு பஞ்சமா பாதகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடப்பதற்கெல்லாம் இந்த திரைப்படம் தான் காரணமாக இருக்கின்றது. இதை ஒழித்து விட்டோம் என்று சொன்னால் இந்தியாவில் குற்றங்களுக்குண்டான அந்த வாய்ப்பே கிடையாது. சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு. அப்படி நடிக்கின்ற பொழுதோ அவரை அடிக்க வரக்கூடிய அடியாட்கள் ஒருவருடைய தலையை அப்படியே துண்டிக்கிறாரு. தலை கீழே போய் உள்ளது, ரத்தம் தெரிக்கின்றது. தரையில விழக்கூடிய அந்த ரத்தம் திரையில் தெரிக்கின்றது. அதாவது பார்க்கக்கூடியவருடைய மனசுல அது அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. காதை அறுத்து விடுகின்றார், அந்த காது கீழே விழுகின்றது, ரத்தம் சிதறுகின்றது. என்ன சொல்ல வருகின்றார்கள்? வன்மத்தை, வக்கிரமத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, கொலையை, மாபாதகத்தை, கொடுமையை விதைக்கக்கூடிய ஒரு விதை நிலமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. வீழ்ந்து போய் கிடக்கின்றார்கள் திராவிட கட்சிகள் என்று சொல்கின்றார்களே, இவர்களும் அதற்கு ஆளவட்டம் சுற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு இவர், கரூர்ல பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றார். 41 பேர்கள் கொல்லப்படுறாங்க. காரணம், காலதாமதமாக வர்றாரு, பரபரப்பு வரணும், எதிர்பார்ப்பு இருக்கணும், மக்களிடத்தில் ஏக்கம் இருக்கணும், குழந்தை குட்டிகளோடு வந்து நிற்கிறாங்க. இதுல என்ன கொடுமை தெரியுமா? இதை செய்தது ஆளுங்கட்சி தான் என்று அப்படியே தோசையை புரட்டி போடுறார். எவ்வளவு பெரிய ஒரு நயவஞ்சக உலகம் என்று பாருங்கள் இந்த திரைப்பட உலகம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் அரங்கேறிக்கின்றது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இவர் மீது கை வைத்தால் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஏற்பட்டுவிடும், எதிர்மறை விளம்பரம் வந்துடும், ஒரு அனுதாபம் வந்துடும். அது தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக, அஸ்திவாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதனால இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆட்சியை கவுழ்த்துட்டு போயிட்டாங்கல்ல. அப்போ சாதாரண மனிதனுக்கு ஒரு நிலை, இதே போல திரைப்படத்தில் வந்த கதாநாயகன் என்று வந்து விட்டால் அவனுக்கு ஒரு நிலை. இவர்களிடத்தில் என்ன இருக்கின்றது? என்ன இருக்கின்றது? 4 ரவுடிகள் வந்து ஒரு பெண்ணை கெடுக்க போறதுக்கு வந்தால் இவர் ஆலமரத்தில் இருந்து ஒரு விழுத பிடிச்சிட்டு வந்து அங்கிருந்து வருவார். வந்து அப்படியே அவங்களெல்லாம் துரத்தி விட்டு இவர் இந்த பெண்ணை அபேஸ் பண்ணி தூக்கிட்டு போவார். இதுதானப்பா நடக்குது. இவங்களுக்கு என்ன இருக்கின்றது? இவர்கள் மீது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு மயக்கம், ஒரு போதை அரசியல்ல வந்து நிற்கின்றது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு பாசிச பாஜக என்ன செய்கின்றது என்று சொன்னால், அவுரங்கசீப் என்ற ஒரு படம், அது எல்லாமே முஸ்லிம்கள் எதிர்ப்பு உணர்வை வைத்து வெறுப்பை விதைக்கக்கூடிய வகையில் தான் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி எடுக்கப்பட்ட படங்கள்ல இந்த காஷ்மீர் ஃபைலு, கேரளா ஸ்டோரி, ஆர்டிகல் 370, நக்சல் ஸ்டோரி, சுதந்திர வீரர் சாவர்கர் என்று இப்படிப்பட்ட படங்கள் 20க்கு மேற்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனையுமே முஸ்லிம்களை வெறுப்புக்குரியவர்களாக, அவர்கள் இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்கள் என்ற நிலையில் சித்தரித்திருக்கின்றார்கள். இதுதான் காரணம். இந்த அறியாமையை பயன்படுத்துறாங்க, இந்த அறியாமையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதில் அவுரங்கசீப் என்ற படத்தினுடைய அந்த காட்சி எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், லட்சுமண் உடேக்கர் என்பவர் எடுத்திருக்கின்றார். இந்த படம் சம்பாதித்தது 550 கோடி. இத பிரதம அமைச்சர் அவங்க அமைச்சரவையோடு சேர்ந்து பார்க்கிறாங்க. மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் அவங்களுடைய அமைச்சரை சகாக்களோடு சேர்ந்து பார்க்கிறாங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் அதற்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த திரைப்படத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல என்ன என்று கேட்டால், அவுரங்கசீபாக நடித்திருப்பவர் அக்ஷய் கண்ணா. அதுல இன்னொரு பாத்திரத்தில் ஒருவர் வருகின்றார், விக்கி கௌஷால். அவரு அதாவது சிவாஜியினுடைய மகன் சம்புராஜ் என்பவருடைய அந்த காட்சி பாத்திரம். அவர் அதாவது 130 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த படத்தில் 40 நிமிடம் அவுரங்கசீபு மகாராஷ்டிராவுடைய மகாராஜாவை கொலை செய்வதாகத்தான் அந்த காட்சி. அதை பார்த்துட்டு திரைப்படத்தில் உள்ள திரையரங்கில் உள்ள ஒரு பார்வையாளர் வெண்திரையை போய் கிழிக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இருக்கு என்று பாருங்கள். இது சமூக வலைதளங்களில் வந்த பிறகு வைரலாகி குழந்தைகள் அதை பார்த்து பார்த்து தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். எப்படி கொண்டு வந்து சித்தரிக்கிறாங்க பாருங்க, எப்படி வந்து சித்தரிக்கிறாங்க. நியாயமான உணர்வு உள்ளவர்கள்
அவுரங்கசீப்பை அப்படி பார்க்கவில்லை. ஆனால் இவர்கள் முஸ்லிம்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இப்படி கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அப்ப இந்த திரைப்படம் என்ன சொல்ல வருகின்றது? முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய விரோதிகள். அப்ப பழைய, அதாவது உண்மையை சொன்னால் கூட பரவாயில்லைங்களாம், பொய்ய கல்லறையில் இருந்து கடந்த காலத்தில் உள்ள கபர்களில் இருந்து செய்திகளை எடுத்து, பொய் செய்திகளை எடுத்து அதை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து காட்டுறான். வளரக்கூடிய தலைமுறை, வாழக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர், என்னுடைய பையனை நான் திரைப்படத்துக்கு அழைச்சிட்டு போனேன். அப்படி அழைச்சிட்டு போகும்போது ஒவ்வொரு மராத்தியும் இதெல்லாம் தெரிந்து வைக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்து சென்றேன். அப்படி அழைத்து சென்ற பொழுது படம் பார்த்தா என் பையன் பதட்டமானான். பதட்டமடையாத, புரிந்து வைத்துக்கொள் என்று நான் சொன்னேன் என்று சொல்கின்றார் ஒரு ஆட்டோ டிரைவர், பாமரர். அப்ப எந்த நிலைக்கு முஸ்லிம்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, எந்த நிலையில கொண்டு போய் வைக்கிறாங்க என்று சொன்னால், இந்த திரைப்படம் இப்படிப்பட்ட ஒரு அறியாமையை அரங்கேற்றிக் கொண்டு இருக்கின்றது. மக்களுக்கு மத்தியில அது திரைப்படம் தான் என்ற அளவில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அதனாலதான் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிராக்சர்டு வெர்டிக்ட், அதாவது உடைந்த ஒரு தீர்ப்பு வந்ததே கிடையாது. கரெக்டாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு இந்த ஜெனிசெட் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் வந்ததனுடைய விளைவு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. முஸ்லிம்கள் கூட நாங்கள் மாற்றம் வர வேண்டும் என்று போட்டோம் என்று சொல்கின்றார்கள். மாற்றம் வரல, நாற்றம் தான் வந்துருக்கு. அதுதான் இன்றைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப எந்த நிலையில சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பிரச்சாரத்தை செய்தாங்களோ அதை அந்தந்த அந்தஸ்துல வை. மண்ணி என்றால் மண்ணில் வை, சிறுநீர் என்றால் சிறுநீர் அந்தஸ்துல வை, சாணி என்றால் சாணி என்ற அந்தஸ்துல வை. சிறுநீரை குடிக்கக்கூடிய அளவுல, அதை குடிக்கக்கூடிய அளவுல வைக்கிறான்னா எல்லாமே அந்த பைத்தியக்காரத்தனம். அப்ப இந்த அறியாமை தானத்தை அப்படியே திரைப்படம் தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்கின்றது. இப்போ நாம மக்களுக்கு மத்தியில, இது வெளியில உள்ள மக்கள் அவங்கள கடவுளாக பார்க்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரையில எந்த ஒரு தனி மனிதரையும் கடவுளாக ஆக்க முடியாது. அல்லாஹ் அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, அந்த ரஹ்மான் அரிசில் அமைந்து விட்டான், அவனுக்கு நிகராக எவனுமே கிடையாது. யாரையும் அந்த இடத்தில் கொண்டு போய், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொண்டு போய் வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியில தெளிவாக பிரச்சாரம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். லா துதுரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் கடவுளுடைய நிலையில் வைத்தது போன்று என்னை வைத்து விடாதீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயத்தை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்கிறான். கடவுளுடைய தன்மை, இறைவனுடைய தன்மையை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். ஆனா இன்றைக்கு திரைப்படத்தில் வரக்கூடிய நடிகர்கள் இன்றைக்கு நாடாளக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எம்ஜிஆர் என்டிஆர் எல்லாம் கடவுளுடைய நிலையில் கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. என்ன, அதாவது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் அக்பர், அவ்வளவும் ஆபாசம். ஒரு தாப்பனும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு படத்தை பார்க்க முடியுமா? அந்த அளவிற்கு பஸ் செல்கின்றது. கடந்த கால போன வருஷம் பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரை, பஸ் போய்கிட்டு இருக்கின்றது, பஸ் சென்று கொண்டு இருக்கின்றது. அப்போ அதில் ஒரு படத்தை போடுறான். 4 காட்டு மிராண்டிகள் ஒரு பெண்ணை கற்பழிக்க போறாங்க. அந்த காட்சியை பார்த்து விட்டு பஸ்ல உள்ளவங்கெல்லாம் முகம் சுளிக்கிறாங்க. பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, மூத்த வயதில் உள்ளவங்க இருக்கிறாங்க. யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மூதாட்டி எழுந்து, நாங்க இந்த பஸ்ல பயணிக்கிறதா இல்லை கீழே இறங்குறதா சொல்லுங்க என்று உரைக்கிற மாதிரி கேட்ட பிறகு அந்த ஆபாச படம் நிறுத்தப்படுகின்றது, அந்த வன்முறை காட்சி நிறுத்தப்படுகின்றது என்று சொன்னால் இந்த திரைப்படம் எதை விதைக்கின்றது? மக்களிடத்தில் என்ன விதமான பாவங்களை செய்வதற்கு இது ஒரு காரணியாக, கொலைக்களஞ்சியமாக இது இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிய வேண்டும். இது பிற மத சமுதாயத்திற்குள்ள ஒரு நிலைமை. நம்ம சமுதாய மக்களுடைய நிலைமை என்ன இருக்கின்றது? ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஒரு பெண்ணு சொல்றான், நான் என் வீட்டுக்காரருக்கும் தெரியும், என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கும். அல்லாஹ் அக்பர்.
ஒரு பெண்ணு சொல்றா, எங்களுடைய ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். அப்படி என் புருஷன் விஜய்க்கு ஓட்டு போடவில்லை என்றால் டைவர்ஸ் தான், இவங்க டைவர்ஸ் விடுவாங்களாம். அப்ப எங்க போய் நிற்குதுன்னு பாருங்க சமுதாயம். ஒரு பெண்ணு, முஸ்லிம் பெண்ணு பார்க்க வந்தங்க, அவருடைய தரிசனம் கிடைக்கல, அழுகு கிடைக்கலையே, என்னடா இது, எங்க போய் நிற்கிறோம். அப்ப அதனால இந்த பிரச்சாரம், இறை தூதருடைய அந்த பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் போய் சேர வேண்டும். எப்படி இருந்த சமுதாயம், பெண்கள் எப்படி இருந்தாங்க, ஆண்கள் எப்படி இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உம்மு ஹாரிசா என்ற பெண்மணி வர்றாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்றாங்க, இவங்களுடைய மகன் ஹாரிசா, அவங்க பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், கத அலிம்த மௌகிய ஹாரிசத்த மின் கல்பி, என்னுடைய உள்ளத்தில் ஹாரிசா உடைய ஸ்தானம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாங்கன்னா, எந்த அளவிற்கு அவர் மீது நான் பாசம் வைத்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி பாசம் வைத்த பிள்ளை பத்ர் களத்தில் கலந்துக்கிட்டாங்க. இனம் புரியாத ஒரு அம்பு, தெரியாத திசையில் இருந்து ஒரு அம்பு என்னுடைய பையன் மேல் விழுந்து அவன் மரணித்து விட்டான். இன்கானஃபில் ஜன்னா, என்னுடைய மகன் சோனத்தில் இருந்தால் நம் அம்பிக்கை அலை, நான் அழப்போறது கிடையாது, பிள்ளைக்கு சோனம் கரைத்து விட்டது என்று நான் பொறுமை காத்துக்கொள்வேன். இல்லை என்று சொன்னால் நான் அழுது பிரலாபிக்க போறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஹபில்தி, என்ன நிதானம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, என்ன நிதானம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றாய். அஹிய ஜன்னத்துன் வாஹிதா, அது என்ன ஒரே ஒரு சொர்க்கம்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா. இன்னஹா ஜினானுன் கசீரா, அதிகமான சொர்க்கங்கள். ஒ இன்ன இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் ஆயிலா, உன்னுடைய மகன் உயர்ந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைந்து விட்டான். சாதாரண சொர்க்கம் கிடையாது, சொர்க்கத்தில் பல தரங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தரங்கள்ல உயர்ந்த ஒரு தரத்தை உன்னுடைய மகன் அடைந்திருக்கிறார், நீ என்ன போட்டு புதற்றி கொண்டிருக்கின்றாய் என்பது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அப்போ ஒரு இளைய வயதில் இருந்த ஒரு நபித்தோழர் பத்ர் களத்தில் போய் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கின்றார். தாய்க்காரி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன் மார்க்கத்திற்காக வேண்டி சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றார், அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு மன திருப்தியில் செல்கின்றார்களே. அப்படிப்பட்ட ஒரு பெண்களை கொண்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு எவனோ எங்க உள்ளவனோ ஒழுக்கம் கிடையாது, போதையில் தள்ளாடக்கூடிய ஒருவனுக்கு பின்னால் அவன் மீது நான் அவனை பார்க்க வேண்டும், அவன் ஒரு தடவை நான் பார்த்தா போதும், என்னுடைய வீட்டுக்காரரை விட அவன் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் செல்கின்றது என்று சொன்னால் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சமுதாயம்? இவர்களுக்கு ஈமானிய பாடத்தை, மார்க்க கொள்கை வகுப்பை இவர்களுக்கு எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட சமுதாயம்! அல்லாஹ்வுடைய தூதரோடு சோனத்தில் இருப்பதற்காக வேண்டி போட்டி போட்டுக் கொண்டிருந்த ஒரு இளைய சமுதாயம் இன்றைக்கு இது போன்று ஆபாசம் மிக்கவர்கள், விபச்சார நாயகர்கள், போதைப் பொருளில் தங்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு பின்னால் செல்கின்றார்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களம், எதிரிகள் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் குறி வச்சு அப்படியே சுற்றி சுற்றி வருகின்றார்கள். இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. முற்றிலும் எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரை முற்றுகையிட்டு விட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காண்டை தூக்கி போடுறாங்க, ஒரு ஆயுதத்தை வீசுறாங்க. அது என்ன? மை எருத்துகும் அண்ணா ஃபஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா, இப்போது எனக்கு யார் இவர்களை எதிர்த்து நின்று போராடுகின்றார்களோ அவர்களும் நானும் சுவனத்தில் நண்பராக இருப்போம். இந்த வார்த்தையை போடுறாங்க. ஒரு அன்சாரி தோழர் வர்றாங்க, போராடுகின்றார்கள், கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். மீண்டும் எதிரிகள் நெருங்குகின்றார்கள். மையர்துகும் அண்ணா ஃபஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா, இப்போது எனக்காக வேண்டி யார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த எதிரிகளை எதிர்த்து நின்று அடிக்கின்றார்களோ அவர் நானும் சுவனத்தில் நண்பராக இருப்போம் என்று சொன்ன உடனே இன்னொரு அன்சாரி, இன்னொரு அன்சாரி, இன்னொரு அன்சாரி, இன்னொரு அன்சாரி
மொத்தம் 9 பேர்கள், 2 பேர்கள் முஹாஜிர்கள், 7 பேர்கள் அன்சாரிகள், அத்தனை பேர்களுமே அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளம் மகிழ்ந்து நெகிழ்ந்து அழகான ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், மா அன்சஃப்னா ஸஹாபனா, முஹாஜிர்களாகிய நாம் இந்த அன்சாரி தோழர்களுக்கு சமமாக போரிடவில்லை, தியாகத்தில் ஈடுபடவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள மகிழ உள்ளம் பொங்க சொல்கின்றார்களே. எப்படிப்பட்ட சமுதாயம்! இளைஞர்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி தேக்கு மரம் போன்ற தேகங்களை அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி மாய்த்த ஒரு சமுதாயத்தினுடைய வாரிசுகள் இன்றைக்கு பின்னால் செல்கின்றார்கள் என்று சொன்னால், நாமோ தௌஹீது பயணத்தை, தௌஹீது பாதையில நாம் செல்லக்கூடிய இந்த பயணத்தை அதனுடைய எல்லைகள் வந்துவிட்டது, எல்லைகளை தொட்டு விட்டோம் என்ற நிலையில் உட்கார்வதற்கு இல்லை, இன்னும் தொடர வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் என்பதைத்தான் நமக்கு இது உணர்த்துகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி என்ற ஒரு நபித்தோழர் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் தங்குறாங்க. காலையில் அவர்கள் எழுந்து நின்ற வேளையில் அவர்களுக்கு இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு உது செய்வதற்குண்டான அந்த பணிகளை செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் மகிழ்ந்து போய் சல் கேளுப்போம் அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, அஸ் அலுக்க முராஃபகதக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையிலே சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். என்ன மாதிரியான பாக்கியம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வை ஆச்சரியப்பட்டு அவகைரதாலே வேற எதுவும் கேட்கலையாப்பா என்று கேட்டோம். அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்கின்றார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்படி ஆனால் ஃபைன்னி அலா நஃப்ஸிக பிகஸரத்தி சுஜூத், நீ எனக்கு ஒரு விஷயத்தில் ஒத்துழைக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பு என்ன தெரியுமா? நீ அதிகம் அதிகம் தொழுதுகொள், நாளைக்கு என்னோடு நீ சேர்ந்து சோனத்தில் இருப்பாய். இந்த பாக்கியத்தை நாங்கள் அடைய வேண்டும். இந்த சமுதாய மக்கள், இளைஞர்கள், இத மாதிரியான ஒரு பாக்கியத்தை இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர் படை இன்றைக்கு தவறி எங்கோ சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, சொல்வதற்கு நேரம் இல்லை. உமை யுத்தியுல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாய் வஸ்ஸாலிஹீன், இவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிந்தானோ அந்த மக்கள், அவர்கள் யார்? மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின், நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், சித்தீகீன்கள், வஷ்ஷுஹதா, ஷஹீதுகள், வஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு இருப்பார்கள். வஹஸன உலாயிக ரஃபீகா, இதுதான் சிறந்த நட்பு. தாலிகல் ஃபதுலு மினல்லாஹி வ கஃபா பில்லாஹி அலீமா, இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய பேரருள். அல்லாஹ் மிக ஞானத்தில் எல்லாவற்றையும் சிறந்து விளங்கக்கூடியவன், ஞானத்தில் அவனுடைய ஞானத்திற்கு அவனே போதுமானவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே. இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும். அப்ப அதனால சமுதாய மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய கணவரை விட, உங்களுடைய பிள்ளையை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் தான் பிரியத்துக்குரியவராக இருக்க வேண்டும். இந்த நாசகார சக்திகள், நாராச நடிகர்கள், இவர்கள் நமக்கு பிரியமானவர்களாக இருக்க கூடாது. புர்கா போட்டுங்க, என்ன கொடுமை! அப்ப இந்த சமுதாயத்தினுடைய புர்கா இல்லாம சொல்லலாமா என்று சொல்லவில்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவங்க இந்த ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை கட்டமைக்கின்றார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். பிற சமுதாய மக்கள் கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. நம்ம சமுதாயத்தினுடைய மக்கள் இது போன்று அவர்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளையை விட, என்னுடைய கணவரை விட அவர்தான் இவர்தான் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை மாற வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே நாம் ஈமானிய வகுப்பை, ஏகத்துவ கொள்கை வகுப்பை, மறுமையினுடைய நம்பிக்கையை, குர்ஆனை, ஹதீஸை போதிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அப்படி போதித்தோம் என்று சொன்னால் நாம நம்முடைய சமுதாய மக்களை இதை போன்று அறியாமலிருந்து மீட்டெடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பயணத்தை, பாதையை நாம் வகுத்துக் கொள்வோமாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.